ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தர்ப்பத்தில் நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மொபைலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறப்ப சில ஆப்ஸ் மேலே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வி ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை டவுன்லோட் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற இந்த வி ரெக்கார்டர் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த வி ரெக்கார்டர் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப்ஸ் மேலே உங்களால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ண முடியலை. இல்லாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒட்டோவாகவே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் வி ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் இந்த பக்ஸ் எல்லாம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆப்பில் உள்ள இஷ்யூஸை நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா அந்த கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் வி ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஜஸ்ட் அதுலேயுமே கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக் பார்ப்பீங்கன்னாச்சுன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயுமே இந்த கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் நீங்கள் போயிட்டு ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் திரும்பவும் வருதா அப்படின்றத பாருங்கள். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.